शिव भगवानुடைய महावाक्यम वाणी தேதி 27/10/2021 मीठे बच्चे अब सीखने के साथ साथ டீச்சர் பன் சிக்கானா भी है. இனிமையான குழந்தைகளே, இப்போது கற்றுக்கொள்வதன் கூடவே டீச்சர் ஆகி கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். ये पढ़ाई इस अंतिम जन्म के लिए ही है. இந்த படிப்பு இந்த கடைசி பிறவிக்காகத்தான். इसलिए अच्छी रीति पढ़ो और पढ़ाओ. எனவே நல்ல முறையில் படித்து பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள். கேள்வி, सत्युगी राजधानी किस आधार पर स्थापन होती है? சத்யுக ராஜ்யம் எந்த ஆதாரத்தில் ஸ்தாபனை ஆகின்றது? பதில், संगम की पढ़ाई के आधार पर. संगम युगத்தின் படிப்பின் ஆதாரத்தில். जो अच्छी रीति पढ़ते हैं अथवा जिन पर बृहस्पति की दशा है वो सूर्यवंशी में आते हैं. யார் நல்ல முறையில் படிக்கிறாங்க, யார் மேலே குரு தசை இருக்கோ அவங்க சூரிய வம்சத்தில் வந்துடுறாங்க. जो पढ़ते नहीं, सर्विस नहीं करते, उन पर बुद्ध की दशा बैठती है, वो जैसे बुद्धू है. யார் படிக்கிறதே இல்லை, சேவா பண்ணுறதே இல்லை, அவங்களுக்கு புதன் தசை நடக்குது. அதாவது அவங்க புத்து முட்டாளாவே இருக்காங்க. वो प्रजा में आ जाते हैं. அவர்கள் பிரஜையாகவே வருகிறார்கள். ऊंच प्रजा, नौकर, चाकर आदि सब इस समय की पढ़ाई के आधार पर ही बनते हैं. பிரஜைகள்லையும் உயர்ந்தவர்கள், வேலைக்காரவங்க, அவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே இந்த நேர படிப்பின் ஆதாரத்தில் தான் உருவாகின்றார்கள். ओम शांति. भक्ति मार्ग में मनुष्य कहते हैं திருமூர்த்தி பிரம்மா. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்களாம்? திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்கிறாங்களாம். தும் தோ கேத்தே ஹோ திருமூர்த்தி ஷிவ், அர்த்தாத் பிரம்மா விஷ்ணு சங்கர் கா ரச்சியத்தா ஷிவ். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? திருமூர்த்தி சிவன், அதாவது மும்மூர்த்திகளை படைக்கக்கூடியவர் சிவன். திருமூர்த்தி பிரம்மாக்கா கோய் அர்த்த நீ நிக்கல்தா. திருமூர்த்தி பிரம்மான்னு சொன்னோன்னா அதில் அர்த்தமே கிடையாது. இன் தீனோ தேவதாவும் கா ரச்சியத்தா ஹைஹி ஷிவ். இந்த மூன்று தேவதைகளையும் படைக்கக்கூடியவர் சிவன். இஸ்லியே திரிமூர்த்தி ஷிவ் கஹா ஜத்தா. ஆகையால் தான் திருமூர்த்தி சிவன்னு சொல்லப்படுது. சத்யு के लिए बेहद का वर्षा तो अभी तुमको मिलता है. சத்யுகத்திற்காக எல்லையற்ற ஆஸ்தி இப்போதான் உங்களுக்கு கிடைக்குது. वहाँ लक्ष्मी नारायण की राजधानी है और जो भी राजाई वाले रजवाड़े होंगे उनके बच्चों को अपने बाप का वर्षा मिलेगा. பாபா சொல்கிறாங்க, அங்கே லக்ஷ்மி நாராயணரோட ராஜ்யம் இருக்கும். அடுத்து யாரெல்லாம் ராஜ்யத்தில் இருக்கிற அரச குலத்தை சேர்ந்தவர்களோ அவங்க குழந்தைங்களுக்கு தன்னுடைய தந்தை கிட்ட இருந்து சொத்து கிடைக்கும். अभी तुम बच्चों की बुद्धि में ये भी समझ है कि मूल वतन क्या है. இப்போ குழந்தைங்களாகிய புத்திக்கு புரிதல் கிடைச்சிருக்கு, मूल वतनம்னா என்ன. मूल वतन में जो चित्र में दिखाते हो वो भी बड़ा बड़ा बनाना चाहिए. பரந்தாமத்தோட சித்திரம் காட்டுறோம் இல்லையா படவிளக்கத்தில், அது பெரிய அளவில் பெரிய சைஸில் தயார் பண்ணணும். உஸ்மே சோட்டி சோட்டி ஆத்மா சித்தாரே மிசல் சமக்தி ஹோ. அதில் சின்ன சின்ன ஆத்மா எப்படி நட்சத்திரம் போல் பிரகாசமாக தெரியுது, அதெல்லாம் அந்த பரந்தாம சித்திரத்தில் காட்டணும். जैसे आगे तुम फायरफ्लाई का हार बनाते थे वैसे मूल वतन का भी बनाना चाहिए. சாக்கார பாபா காலத்தில் ஆத்மா எப்படி பரந்தாமத்தில் ஜொலிக்குன்றதை காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம்? மின்மினி பூச்சிகளை எடுத்து ஒரு மாலையாக காட்டுவாங்களாம். இப்படி தான் ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கும். பாபா சொல்ல அது மாதிரி இப்போ என்ன பண்ணணுமா? பரந்தாமத்தோட சித்திரத்தை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்கார் பாபா. முக்கிய சித்திர ஹைஹி திருமூர்த்தி கோலா और नरक स्वर्ग के गोले. முக்கிய சித்திரம் திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம் மற்றும் நரகம் ஸ்வர்க்கம். ये पहले पहले समझाने के लिए बहुत ज़रूरी है. முதல்ல ஞானம் புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கிய சித்திரங்கள். ये है டாக்கி துனியா, वो है மூவி. இது சப்தமான உலகம், அந்த உலகமோ அசைவுக்கான உலகம். वहाँ ईश्वर से बातचीत चलती है. அங்கே ஈஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடக்குது. वहाँ सफ़ेद लाइट का रूप है, आवाज़ नहीं. அங்கே வெண்மையான ஒளி நிறைஞ்சிருக்கும், சப்தமே கிடையாது. वहाँ की मूवी भाषा एक दो में समझ जाते हैं. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அசைவுகளாலேயே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. तो अभी तुमको जाना है साइलेंस में वया मूवी. இப்போ நீங்கள் போகணும் சைலன்ஸுக்கு மூவி மூலமாக, வழியாக. बाप कहते मुझे पहले पहले सूक्ष्म सृष्टि रचनी पड़े
फिर ஸ்தூல். பாபா சொல்கிற முதல்ல நான் சூட்சும உலகத்தை படைக்கிறேன், பிறகுதான் ஸ்தூல உலகம். படாய் பி சத்தோகுணி ரஜோகுணி தமோகுணி ஒத்தியே. பாபா சொல்கிற படிப்பில் கூட சத்தோகுண படிப்பு, ரஜோகுணம், தமோகுணம்னு ஸ்டேஜஸ் இருக்குது. படாய் से ही டீச்சர் பேரிஸ்டர் बनते ही. படிப்புனால தான் டீச்சர் ஆகிறாங்க, வக்கீல் ஆகிறாங்க. டீச்சர் फिर दूसरे को भी पढ़ाते. டீச்சர் ஆகிறவங்க பிறகு மற்றவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. पढ़ते तो सब है, எல்லாரும் படிக்கிறாங்க. एक ही पढ़ाई है, फिर कोई तो पढ़कर ऊंच चढ़ जाते, कोई फिर वहाँ ही टीचर बन जाते. ஒரே படிப்பு தான், ஆனால் அங்கே படித்து சிலர் உயர்ந்த பதவிக்கு போயிடுறாங்க, சிலர் அங்கே படிச்சுட்டு அங்கே டீச்சராக இருக்காங்க. खुद कहते हैं टीचर का काम है आप समान टीचर बनाना. அவங்க என்ன சொல்கிறாங்களாம், டீச்சரோட வேலை என்ன, மற்றவங்கள தனக்கு சமம் டீச்சர் ஆக்கணும். டீச்சர் नहीं बनेंगे तो औरों का कल्याण कैसे करेंगे. டீச்சர் ஆகலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி நன்மை செய்கிறது. बाप समझाते हैं तुमको कितना सुख शांति धन दौलत आदि सब कुछ था. பாபா புரிய வைக்கிறார், உங்ககிட்ட எவ்வளோ சுகம் சாந்தி செல்வம் வசதிகள் இருந்தது. अब फिर तुमको औरों को समझाना. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் போய் புரிய வைங்க. जिन्होंने कल पहले वर्षा लिया था वो अच्छी रीति समझने की कोशिश करेंगे. யார் கல்பத்துக்கு முன்னாடி ஆஸ்தி அடைஞ்சாங்களோ அவங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். अच्छा நல்லது. धारणिकान सारम. अब टॉकी से मूवी से साइलेंस में जाना है, इसलिए टॉकी बहुत कम करनी है. இப்போது சப்தத்திலிருந்து அசைவுகள், அசைவிலிருந்து அமைதிக்கு செல்ல வேண்டும். எனவே பேசுவதை மிகவும் குறைத்து கொள்ளுங்கள். ராயல்டி से बहुत आहिस्ते बोलना है. ராயலாக மிகவும் மெதுவாக பேச வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், नॉलेज समझने के बाद तीव्र पुरुषार्थ कर सतो प्रधान बनना है. ஞானம் புரிந்து கொண்ட பின்பு தீவிர முயற்சி செய்து சதோ பிரதானமாகுங்கள். யாதுக்கா சார்ட் ரக்னா ஹே, நினைவிற்கான சார்ட் எழுதுங்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க, शक्तियों को करामत के बजाय कर्तव्य समझकर प्रयोग करने वाले पूजन व गायन योग्य भव. சக்திகளை மாயம் செய்வதற்கு பதிலாக கடமை என்று புரிந்து பிரயோகம் செய்யக்கூடிய பூஜை மற்றும் புகழுக்கு யோக்கியமானவர் ஆகுங்கள். याद द्वारा जो शक्तियों की प्राप्ति होती है उन्हें करामत समझकर प्रयोग नहीं करना, लेकिन कर्तव्य समझकर कार्य में लगाना. நினைவு மூலமாக என்னவெல்லாம் சக்தி கிடைக்குதோ அதை ஏதோ மாய மந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பயன்படுத்தாதீங்க. அதை கர்த்தவியம் கடமை என்று புரிந்து உங்களோட காரியத்தில் பயன்படுத்துங்க. உன் मनुष्यों के पास रिद्धि सिद्धि की करामत होती है, लेकिन आपके पास है श्रीमत. உலகத்தில் இருக்கவங்கள்ட்ட ரித்தி சித்தியினுடைய விஷயங்கள் இருக்குது, அந்த வழியில் அவங்க தன்னுடைய சக்தியை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உங்ககிட்டயோ ஸ்ரீமத் இருக்குது. श्रीमत से शक्तियाँ ज़रूर आती है, इसलिए संकल्प से कर्तव्य सिद्ध होती. ஸ்ரீமத் மூலமாக சக்திகள் கண்டிப்பாக உங்ககிட்ட வருது. ஆகையால் சங்கல்பத்தினாலேயே உங்கள் காரியங்களை நீங்கள் நடைபெற செய்ய முடியும். संकल्प से किसको कार्य की प्रेरणा दे सकते हो. சங்கல்பத்தின் மூலமாகவே பிறருக்கு காரியத்தினுடைய பிரேரணை கொடுக்க முடியும். ये भी शक्ति है, இதோ शक्ति தான். लेकिन श्रीमत में जब अपनी मनमत मिक्स ना हो तब गायन और पूजन योग्य बनेंगे. ஆனால் ஸ்ரீமத்தில் உங்கள் மன வழியை கலக்கக்கூடாது, அப்போ தான் பூஜைக்குரியவர் மற்றும் புகழுக்குரியவர் ஆக முடியும். ஸ்லோகன், किसी भी प्रकार की हलचल में दिल शिकस्त होने के बजाय बड़ी दिल वाले बनो. எப்படிப்பட்ட குழப்பத்திலும் மனச்சோர்வு அடைவதற்கு பதிலாக பரந்த உள்ளமுடையவர் ஆகுங்கள். अच्छा, ஓம் சாந்தி.